கோரிக்கைகள் இன்னைக்கு வலுப்பெறுகிறது. திட பயணிகளுக்கு ஒரே ஆதாரம் சொன்னா அது இன்னைக்கு அந்த ட்ரெயின் தான். அந்த ட்ரெயின் மெஜஸ்டிக்ல இருந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்த 2வது நாள் அதை இன்னைக்கு மாற்றி அமைச்சாங்க. மீண்டும் அதை பற்றி பேசி அதை சொல்லி இன்னைக்கு அந்த ட்ரெயினை ஒயிட் ஃபீல்டில் இருந்து விடுறதுக்கான முயற்சி செஞ்சுக்கிறாங்க. அந்த முயற்சி கூட ஒரு பக்கம் பலர் போராட்டத்தை நடத்தினார்கள், ஒரு பக்கம் பலர் போய் மனுவை கொடுத்தார்கள், ஒரு பக்கம் இந்த இயக்கத்தை செய்யவில்லை என்றால் மத்திரி வீட்டையே முற்றுகையிடுவோம் என்கின்ற எச்சரிக்கை கொடுத்தோம். அதன் பிறகுதான் அந்த வேலைகள் செய்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? தட்டி கேட்டால் மட்டுமே பிரச்சனைகள் தீர்க்கப்படும், போராடி கேட்டால் மட்டுமே பிரச்சனைகள் தீர்க்கப்படும். இன்றைக்கு தெளிவில்லை, தெளிவுபடுத்துகின்ற வேலையை, இன்றைக்கு உணர்வை உருவாக்குகின்ற வேலையை சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் செய்கிறது. இந்த மண்ணாட்டம் கையெழுத்து இயக்கத்தினால என்ன சாதிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பலர் நினைக்கலாம். தங்கவயல்ல 2 ஜெனரேஷனா இளைஞர்களுக்கு வரலாறு தெரியாம, இன்றைக்கு தங்கவயல் இளைஞர்களுக்கு விஷயங்கள் தெரியாம இன்னைக்கு அழிஞ்சு நிற்கிறான். அதனால இந்த கையெழுத்து இயக்கத்தின் மூலியமாக மக்களை சார்ந்து மக்களிடம் சென்று இந்த பிரச்சனைகளை நாம் எடுத்து சொல்லி இளைஞர்களை தட்டி எழுப்பி என் மண்ணினுடைய தியாகத்தை நீ தூக்கி பிடிக்க வேண்டும் என்கின்ற அந்த சிறிய முயற்சியை இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் செய்து கொண்டிருக்கிற ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ವತಿಯಿಂದ ಈ 1 ಲಕ್ಷ ಸಿಗ್ನೇಚರ್ ಕ್ಯಾಂಪೇನ್ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಕೂಡ ಯಾಕೆ ಅದಕ್ಕೆ ಸಿಗ್ನೇಚರ್ ಮಾಡಬೇಕನ್ನುವ ಉದ್ದೇಶವನ್ನು ಅವೇರ್ನೆಸ್ ಮಾಡಿ ಆ ಮುಖಾಂತರ ಎಲ್ಲರ ಹತ್ರನ ಸಿಗ್ನೇಚರನ್ನು ನಾವು ಮನೆಗೆ ಪಡೆಯಬೇಕು ಅನ್ನುವ ಒಂದೇ ಉದ್ದೇಶದಿಂದ ಈ ಬೆಮಲ್ ನಗರ್ ಆಲರಮರ ಕಡೆ ನಮ್ಮ ಎಲ್ಲ ಸೇವ್ ಕೆಜಿಎಫ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ನ ಆಫೀಸ್ ಬೇರರ್ಸ್ ಎಲ್ಲ ಸೇರಿ ಅವರ ನೇತೃತ್ವದಲ್ಲಿ ಈ ಕಡೆ ಮಾಡಬೇಕಂತ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಹಮ್ಮಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. ನನಗೆ ನೀವೆಲ್ಲರೂ ಕೂಡ ನನ್ನ ಮಾತೃಭಾಷೆ ಅಲ್ಲ, ಎಲ್ಲರಿಗೂ ಅರ್ಥ ಆಗುವಂಥ ಒಂದು ತಮಿಳು ಭಾಷೆಯಲ್ಲಿ ವಿಚಾರವನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಅವಕಾಶ ಕೊಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட்டினுடைய அமைப்பு இங்கே நான் பார்க்கும்போது நான் காலதாமதமாக வந்தேன். அதுக்கு முதல்ல எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும். 2வது, இங்கே எதிரில் உக்காந்துக்கிறவங்க எல்லாமே தலைவர்கள். தங்கவயல் கண்ட, பெமல் கண்ட, பல போராட்டங்களை கண்ட, பல பிரச்சனைகளை கண்ட தலைவர்கள் தான் இங்கே முன்னாடி உக்காந்துருந்தாங்க. நம்ம கருணாமூர்த்தி சார் பேசும்போது பெரிய புகழ்ச்சி உரையெல்லாம் ஆற்றினார். அது நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இது எல்லாரும் கூடி சேர்ந்து ஒவ்வொருத்தருடைய கரங்களும் ஒன்றா சேர்ந்து ஆதரிச்சதுனால அந்த இயக்கம் இன்றைக்கி ஓரளவுக்கு இன்றைக்கி முன்னே போயின்னு இருக்குது. இங்கே இந்த பகுதியில் இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் கூட்டத்தை ஏன் பெமலில் கூட்டுறாங்க? இது பங்கார்பேட்டுக்கு பாதி போயிட்டு இருக்கிற ஒரு இடம், இங்கே ஏன் இதை பற்றி எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர் நினைக்கலாம். தங்கவயலுடைய அடுத்த பகுதி தான் இந்த பெமல் நகர். தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய அடுத்த ஜெனரேஷன் தான் இந்த பெமல் நகர். இன்னைக்கு இந்த சேவ் கேஜிஎஃப்ல எல்லாமே கேஜிஎஃப் தான், கேஜிஎஃப் தான். பங்கார்பேட்டுக்கார ஆதரிக்கணும்னு கேட்குறேன். இங்கே ஏன் நாங்கள் முக்கியமாக பேச வந்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம செங்குட்டுவன் சார் சொன்னார், இழந்ததை மீட்க இருப்பதை காக்க என்கின்ற ஒரே ஸ்லோகன் தான். பல அரசியல் கட்சிகள் இதில் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட இந்த சேவ் கேஜிஎஃப்ல நம்மளுடைய அரசியல் கட்சியினுடைய ஐடென்டிட்டியை நாம் தூர வைக்கணும். ஒரு காமன் அஜெண்டா மேலே நாம் எல்லாம் ஒன்றாகணும். அந்த அஜெண்டா மேலே இந்த ஊர் நலனுக்காக நாம் செயல்படணும். எந்த அரசியல் நோக்கத்துக்காகவோ ஆதாயத்துக்காகவோ பதவியினுடைய பெறுவதற்காகவோ இந்த சேவ் கேஜிஎஃப்ல நாம் செயல்படக்கூடாது
என்பது அடிப்படையாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். என்ன ஒரு காலத்தில் தங்க வயல்ல எப்படி இருந்துச்சு, தங்க சுரங்கம் இருந்தபோது எப்படி இருந்துச்சு, நம்மளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருந்துச்சு, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருந்துச்சு, ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு, ஸ்போர்ட்ஸில் நாம் எப்படி இருந்தோம், சமூக சீர்திருத்த நிகழ்ச்சிகள் எப்படி தங்க வயலில் நடத்தப்பட்டது. ஆனால் இன்னைக்கு அனைத்தும் மறைந்து போயிருக்கிறது. இதை மீட்க வேண்டும். இன்னைக்கு தங்க சுரங்கம் மூடி 26 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் பேசின கதையை பேசின்னு தான் இருக்கிறோம். ஆனால் எந்தவித 1% மாற்றம் கூட இன்னைக்கு ஏற்படலை. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய குடியிருப்புகள், தங்க சுரங்கம் இன்னைக்கு உலகம் பூரா பேசப்படுதுன்னு சொன்னால், இந்த தங்க சுரங்கத்தினுடைய வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த குடியிருப்புகள், அந்த வீடுகளை நாம் சொந்தமாக்கப்பட வேண்டும் அப்படின்ற அடிப்படையாக கேட்குறோம். நாம் பெருசாக கட்டினுக்கிறோம், யாரும் கேட்கறது இல்லை. என்ன ஆகிட போகுது அப்படின்ற அந்த எண்ணங்களை நாம் தூர வைக்கணும். ஆனால் இதை நிரந்தரமாக்கப்பட வேண்டும். இதுக்கு கேபினெட் முடிவு இருக்குது. அந்த கேபினெட் முடிவை அமல்படுத்துன்னு சொல்லிட்டு சேவ் கேஜிஎஃப் சொல்லுது. வேற எந்தவித எங்களுடைய டிமாண்டை இல்லை. ஏன்னா இந்த கையெழுத்து இயக்கத்தில் அது முதல் கோரிக்கையாக இன்னைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஓராண்டு காலமாக 3-4 போராட்டங்களை தங்க சுரங்க பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை சீர்திருத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணோம், மனு கொடுத்தோம், கோரிக்கைகளை வச்சோம். ஆனால் ஏதாவது ஒரு மாற்றம் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறதா? அசம்பிளியில் பேசுகிறாங்க. ஆனால் நிஜமான சூழ்நிலைகள் என்ன அப்படின்னும் போது அதுக்கு மக்கள் ஒன்றுபட்டு குரல் எழுப்ப வேண்டிய, போராட வேண்டிய ஒரு கட்டம் இருக்கிறது. அதை நாம் வலியுறுத்தி இன்னைக்கு மக்கள் மத்தியில் இன்னைக்கு பிரச்சாரத்தை கொண்டு போகிறோம். பிஜிஎம்எல் மருத்துவமனையை மாற்றி அமைத்தால், அதை ஒரு மருத்துவமனையாக மாற்றி அமைத்தால், இல்லை கல்லூரியாக மாற்றி அமைத்தால், இன்னைக்கு இந்த கோலார் மாவட்டத்திற்கே ஒரு சிறந்த மருத்துவமனையாக உருவாக்க முடியும். இன்னைக்கு பாண்டிச்சேரியில அந்த ஜிம்மர் என்ற மருத்துவமனை, போர்ச்சுகீஸ் காலத்தில் கட்டப்பட்ட மருத்துவமனை, இன்றைக்கு மத்திய அரசு எடுத்து நடத்திட்டு இருக்கிற அந்த மருத்துவமனை போல ஏன் இந்த கம்பெனி ஹாஸ்பிட்டல நடத்தக்கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கையை இன்னைக்கு நாம வைக்கிறோம். குடி தண்ணீர், இன்னைக்கு விஷ தண்ணீரை நாம குடிச்சுன்னு இருக்கோம். இன்னைக்கு மிகப்பெரிய வாட்டர் ரிசோர்ஸ் இருக்கக்கூடிய கோலார் தங்க வயல்ல இன்னைக்கு குடி தண்ணீர் எல்லாருக்கும் கட்சின்னு இருக்குதா? அப்ப ஏன் அந்த குடி தண்ணீரை இன்னைக்கு நிரந்தர குடி தண்ணீர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பெங்களூர் ரூரல், சிக்கபலாப்பூர், கோலார் மாவட்டம் 1-2 இன்னைக்கு முன்னாள் நீதிபதி கோபால்கவுடா தலைமையில இன்னைக்கு போராட்டத்தை பண்றாங்க. ஆனா நம்மளுக்கு நான் அன்னைக்கு பேசின அந்த சமயத்துல கூட கோலார்ல 4 டிஎம்சி தண்ணி இருக்குது, கேஜிஎஃப்ல அந்த இருக்குது, பாலார் பேசின் இந்த ஆலமரத்த அடியில இன்னைக்கு இருக்குது. ஏன் அந்த குடிநீரை நிரந்தர குடிநீராக மாற்றுவதற்கு ஒரு திட்டத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றோம். பெமல்ல இருந்து எல்லாம் ரிட்டையர்ட் ஆயிட்டு வந்து இருக்கிறீங்க. பெமல் கம்பெனி இன்னைக்கு லாஸ்ட்ல போய் நில்ல. பெமல்ல இன்னைக்கு பல ஆர்டர்கள் உருவாக்கப்படுது, பல யூனிட்டுகள் உருவாக்கப்படுது. ஆனா அங்க இருக்கக்கூடிய குவாலிஃபைடு இன்னைக்கு அவனை கான்ட்ராக்டரா வச்சு அவர்களை கூலி குறைவா கொடுத்து இன்னைக்கு அவங்களை எல்லாரையும் நாசம் பண்ணிட்டு இருக்கிறான். ஏன் இந்த உள்ளூர்காரனுக்கோ, கோலார் மாவட்டத்தை சார்ந்தவங்களுக்கோ, கர்நாடகத்தை சார்ந்தவங்களுக்கோ ஏன் இந்த பெமல்ல வேலை வாய்ப்பை உருவாக்க கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கையை ஆழமாக இன்னைக்கு நாம வைக்கிறோம். 1000 ஏக்கர் கைப்பற்றப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா 1000 ஏக்கர்ல ஏதாவது இன்னைக்கு 1% வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்துவதற்கு இன்னைக்கு முயற்சிகள் நடக்கிறதா அப்படின்னும் போது இன்னைக்கு வேலை வாய்ப்பை தங்க வயலில் ஏற்படுத்த வேண்டும். அந்த இளைஞர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எதிர்கால சந்ததியினரை இன்னைக்கு காப்பதற்காக இன்னைக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் அப்படின்ட்டு இன்னைக்கு நாம கோரிக்கைகளை வைக்கிறோம். அதனுடைய முதல் படியாக நாம பேசணும் போது இந்த மாவட்டத்தினுடைய எம்பி மல்லேஷ் பாபை நாம மறந்துட முடியாது. ஏன்னா இந்த கோரிக்கைகளை வச்சு நாங்க கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது மல்லேஷ் பாபு இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பலர் தடை செய்தார்கள். ஆனா மல்லேஷ் பாபு இந்த இயக்கத்தை, இந்த கோரிக்கைகளை நான் ஆதரிக்கிறேன் என்று சொல்லி எங்களுடைய கையெழுத்து இயக்கத்தை இன்னைக்கு ஆதரித்தார். அதைத் தொடர்ந்து இன்னைக்கு ஜிம்கானா மைதானம், இங்க இருக்கக்கூடிய பலர் ஸ்போர்ட்ஸ், நம்ம பசங்க இன்னைக்கு கஞ்சாவுக்கு அடிமை ஆகிட்டு போறான், குடிக்கு அடிமை ஆகிட்டு போறான். அவனுடைய இன்னைக்கு வேற ஆக்டிவிட்டிஸே இல்லை.
ஜிம்கனா மைதானத்தை சீரமைக்கணும்னு சொன்னோம். எம்பி அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்தார். 136 பஞ்சாயத்துகளுடைய சிக்னேச்சர் கலெக்ட் பண்ணி டாக்டர் B.R. அம்பேத்கர் ஸ்டேடியம்னு வச்சாச்சு. அது நோ மோர் ஜிம்கானா. சாரி சார், ஜிம்கானா மைதானத்தை அது அம்பேத்கர் ஸ்டேடியம், அந்த அம்பேத்கர் ஸ்டேடியம் மறுசீரமைப்பு செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு நாம அந்த கோரிக்கையை வச்சோம். அவர் கூட அதுக்கான இனிஷியேட்டிவ் பண்ணார். இன்னைக்கு அந்த வேலை கூட இன்னைக்கு தேய்ந்து இருக்கிறது. அதனால பல பிரச்சனைகளை இன்னைக்கு தட்டி கேட்க வேண்டிய ஒரு மக்கள் இயக்கம் இன்றைக்கு தேவை. அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு நாம் ஒன்றுபட்டு நின்று இந்த பிரச்சனைகளை இன்னைக்கு எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கோரிக்கைகளை வச்சு இன்னைக்கு சிக்னேச்சர் கேம்பெயினை நாம பண்றோம். அந்த விதத்துல ஏன் பெமலை நான் பெருமையா பேசுறேன்னு சொன்னா, கோலார் தங்க வயல்ல மைனிங் பகுதியில கூட வெகுடேந்து ஒரு ஆதரவு கிடைக்கல. ஆனா இந்த பெமல் பகுதியில் இருக்கக்கூடிய தோழர்கள், இந்த பெமல் பகுதியில் இருக்கக்கூடிய எங்களுடைய சகாக்கள் இன்னைக்கு சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் அமைப்புக்கு வலுவாக தூணாக இன்றைக்கு நிற்கிறார்கள். இந்த இயக்கம் உருவாவதற்கு காரணமாக இருந்த இந்த பெமல் பகுதி, இதே இடத்துல ஒரு ஸ்கூல்ல ஒரு மீட்டிங் வச்சாங்க. அன்னைக்கு நம்ம சேர்மன் சுரேஷ் சார் கூட நாங்க வழியில பார்த்து நாங்க கூப்பிட்டோம். அதே மாதிரி பாபு அவரை கூட நாம இன்னைக்கு கூப்பிட்டோம். அந்த இயக்கம் அன்னைக்கு உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம் இன்னைக்கு ஒரு வருஷமா தங்கவயல் முழுவதும் இன்னைக்கு அடியெடுத்து வச்சுட்டு வருது. இன்னைக்கு என்ன இங்க சிறப்புன்னு சொன்னா, இங்க பெமல் KGF யூனிட் அப்படின்ற ஒரு யூனிட்டை இன்னைக்கு உருவாக்கப்பட்டு இருக்கிறாங்க. இந்த பகுதியினுடைய ஆபீஸ் பேரரா பிரதாபன் இன்னைக்கு ட்ரெஷரரா இன்னைக்கு அறிவிக்கப்பட்டு இருக்கிறார். இந்த பகுதியினுடைய முன்னாள் தொழிற்சங்கத்தில் இருந்த மூத்த சகோதரர் இருதிராஜும் நம்மளுடைய ஜெய்சீலன் அவர்களும் மூத்த ஆலோசகர்களாக இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி நம்ம சகோதரர் கருணாமூர்த்தி, சகோதரர் அன்பழகன் அவர்கள் இந்த கோஆர்டினேட்டரா உருவாக்கப்பட்டிருக்கிறார். யாருக்கும் பதவி பிக்ஸ் கிடையாது. ஜோதிபாஸ்க்கும் இங்க பதவி பிக்ஸ் கிடையாது. நாம ஒரு இயக்கத்தை உருவாக்குறோம், ஒரு இயக்கத்தை தட்டி எழுப்புறோம். பலர் எல்லாருமே தலைவர்கள், இதில் இருப்பவர்கள் எல்லாருமே ஒவ்வொருவரும் இதனுடைய தூண்கள். யாரும் இல்லை. இன்று நான் உருவாக்குகின்றேன், நாளை இன்னொருவர் இதை தூக்கி பிடிக்க வேண்டும், இன்னொருவர் தூக்கி பிடிக்க வேண்டும். இதற்கு ஒருவனே நானே என்கின்ற அந்த கோஷம் கிடையாது என்பதை ஆணித்தரமாக இன்றைக்கு சொல்லுகின்றோம். இன்றைக்கு ஒரு கமிட்டி இன்னைக்கு உட்காந்துக்குது, நாளைக்கு எதிரில் உட்காந்துக்கிறவங்க இந்த கமிட்டியில் உட்காந்துப்பாங்க. நாம எதிரில் உட்காந்து சேவ் KGF யுனைடெட் செய்கிறது. இந்த மண்ணை காப்பதற்காக, இந்த மண்ணை தூக்கி பிடிப்பதற்காக, இந்த மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வுள்ளவர்கள் உருவாக வேண்டும் என்பதற்காக இந்த இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அரசியல் நோக்கம் அல்ல, பதவிக்கு வர வேண்டும் என்கின்ற நோக்கம் அல்ல, அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கின்ற நோக்கம் அல்ல, இன்றைக்கு MP MLA ஆக வேண்டும் என்கின்ற நோக்கம் அல்ல என்பதை மீண்டும் மீண்டும் தெளிவாக இன்றைக்கு சொல்லுகின்றோம். உங்களை இவ்வளவு நேரம் காக்க வைத்து விட்டோம். நீங்கள் ஒவ்வொருவரும் இதனுடைய தலைவர்களே. இந்த இயக்கம் உங்களுடைய இயக்கம். எங்களால் இதை ஒரு பாகத்திலிருந்து தூக்கி விட்டு இருக்கிறோம். நீங்க கூட வாலண்டரியா, நீங்க கூட சேவ் KGF, நான் சேவ் KGF, நான் இந்த அமைப்பு அப்படின்னு சொல்லி கையெழுத்து இயக்கத்தில் நீங்கள் இறங்க வேண்டும். வீடு வீடாக தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் முடிந்த அளவு இதை சொல்லி நீங்கள் கையெழுத்து இயக்கத்தை பெற்றுத்தர வேண்டும். ஒரு மாதத்திலே இந்த கையெழுத்து இயக்கத்தை நிறைவு செய்து தங்க சுரங்க மூடிய மார்ச் 1 கருப்பு தினத்தை மிகப்பெரிய அளவிலே பிளாக் டே என்கின்ற அளவுக்கு அனுசரித்து அன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினரை தங்கவயல் அழைத்து வந்து இந்த கையெழுத்து இயக்கத்தை அவரிடம் ஒப்படைக்கின்ற வேலையை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதை வெற்றி பெற செய்வதற்காக நீங்கள் அனைவரும் ஆதரிக்க வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக நமது மூத்த ஆலோசகர் ஜெயசீலன் அவர்கள் நன்றி உரை வழங்கி இந்த கூட்டம்